இங்க பாக்குறதுக்கு எவ்வளவு பிளசண்டா இருக்கு, ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்கு. மிளகா தட்டி முட்டி குழம்புல கொதிக்குது பார் அந்த காலழகு, அடித்தடி விட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர அட கலந்திருக்கு. கட்டி பல்ல கட்டி இங்க என்ன குத்த காத்திருக்கு, அதுதான் கணக்கு. இந்த கத்தி வர ரகமா நான் ஸ்கெட்ச் எனக்கு புரிதா உனக்கு. மில்லி உள்ள போனா போதும், இல்லி வெல்ல வருவான்டா. மில்லி உள்ள போனா போதும், இல்லி வெல்ல வருவான் பா. ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அதிரும் பார் உனக்கு. போஸ்டர் ரெடி, அண்டர் ரெடி, கொண்டாடி கொளுத்தனண்டி. வெளியில இருந்து பார்க்கும்போது பிளசண்டா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கு பின்னாடியும் கடின உழைப்பு, ஐராத உழைப்பு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலமா காட்டியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். இவருடைய கேட்டரிங் சர்வீஸ் மூலமா உணவு பரிமாறத பார்க்கும் போதே ஆஹா ஆஹா எப்படிங்க இப்படிலாம் யோசிச்சு பண்றாங்களே அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நம்மள பிரமிப்புல ஆழ்த்தும் இவருடைய இந்த வீடியோஸ்லாம். அப்படி பார்க்க ரொம்ப அழகா, எலகண்டா, பிளசண்டா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், எப்படி இதை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய இன்னொரு முகத்தையும் காட்டியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது, தடப்புடலா ஏதோ பண்ணுவாங்க. ஆனா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ அழகா இருக்கு. அப்படிதாங்க இதுவுமே. இவ்வளோ பேர் கடினமா உழைச்சு அவ்வளோ சூட்டுல நின்று எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ருசியான உணவை தயார் செஞ்சு அதுக்கப்புறமா பரிமாறக்கூடிய இடத்த ரொம்ப அழகா அலங்கரிச்சு அப்போ அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த ஒரு சுவை இருக்கே, ஆஹா வேற மாதிரி இல்ல. இப்படி இவ்வளோ பிளசண்டா இருக்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி இப்படி தாங்க நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளையும் அழகா கவர் பண்ணி காட்டியிருக்காரு மாதம்பட்டி அவர்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. శీలం పండే మారాత వ్యాధి బింజిల్ పుట్టి వచ్చో రంగ కలి తీరాత వాసి అన్నన్ని సర చోరాట తూరి